அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான்ஷலா பிக்கு பிபி பார்ட்னர்ஸின் அனுபவ மையத்தில் அமர்ந்து சுரேஷ்ஜிக்கு சுகாதார காப்பீடு பற்றி விளக்குகிறார். திரு சுரேஷ் கோயலுக்கு 68 வயது. அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறார். சுரேஷ்ஜி எதிர்காலத்தில் தனது உடல் நலத்திற்காக அக்கறை கொண்டுள்ளார். எனவே வெவ்வேறு திட்டங்களை ஆராய்கிறார். பொருத்தமான சுகாதார காப்பீட்டு பாலிசியை தேடும்போது பிகு கோபேமென எனப்படும் ஒருவரம்பை கண்டார். அது அவருக்கு தெரியாது. எனவே அவர் மாமா கியானியை தெளிவுபடுத்தலுக்காக அழைத்தார். வணக்கம் மாமா கியானி, நீ எப்படி இருக்கிறாய்? வணக்கம், நான் நன்றாக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய்? நான் நல்ல மாமா கியானி. சுகாதார காப்பீட்டு பாலிசி குறித்த விவாதத்திற்கு நான் சுரேஷ்ஜியுடன் அமர்ந்திருக்கிறேன். அது மிகச் சிறந்தது. எனவே நீங்கள் மற்றொரு சுகாதார காப்பீட்டு பாலிசியை முன்பதிவு செய்ய தயாராகிறீர்களே? ஆம் மாமா கியானி. இருப்பினும் விவாதத்தின் போது நாங்கள் ஒரு கட்டத்தில் சிக்கியுள்ளோம். நான் பார்க்கிறேன். மாமா கியானி, சுரேஷ்ஜிக்கு 68 வயது மற்றும் நீரிழிவு நோய் உள்ளது. நாங்கள் அவருக்கு பொருத்தமான கொள்கையை தேடினோம். இருப்பினும் ஒவ்வொரு கொள்கையிலும் இணை பணம் செலுத்தும் நிபந்தனை உள்ளது. எனவே நான் புரிந்து கொள்ள விரும்பினேன், இணை கட்டணம் என்றால் என்ன? சுகாதார காப்பீட்டில் இணை கட்டணம் என்பது ஒரு ஏற்பாடு ஆகும். இதில் பாலிசிதாரர் மருத்துவ செலவுகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செலுத்துகிறார். மேலும் காப்பீட்டாளர் உரிமை கோரலை தீர்க்கும் போது மீதமுள்ள பகுதியை செலுத்துகிறார். சரி மாமா கியானி, அதை சில உதாரணங்களுடன் விளக்க முடியுமா? முற்றிலும். நீ 20 இணை செலுத்தும் நிபந்தனையை கொண்ட ஒரு சுகாதார காப்பீட்டு பாலிசியை வாங்கியுள்ளார். துரதிருஷ்டவசமாக அவர் மருத்துவமனையில் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் உரிமைக்க வேண்டும். அத்தகைய விஷயத்தில் காப்பீட்டு நிறுவனம் 20,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். புரிந்து கொள்கிறேன். இந்த இணை கட்டண தொகையை நாம் குறைக்க முடியுமா அல்லது அகற்ற முடியுமா? பல திட்டங்கள் கிடைக்கின்றன. அங்கு கூடுதல் பிரீமியம் செலுத்துவதன் மூலம் இணை செலுத்தும் தொகையை நாம் அகற்றலாம் அல்லது குறைக்கலாம். இருப்பினும் இது பொதுவாக மூத்த குடிமக்களுக்கு ஒரு கட்டாய நிபந்தனை. மாமா கியானி, சுகாதார காப்பீட்டு பாலிசிகளில் இணை செலுத்தும் நிலைக்கு காரணமான வயதை தவிர வேறு ஏதேனும் காரணி உள்ளதா? ஆம், வயதை தவிர பிற காரணிகளும் உள்ளன. இது இணை கட்டணம் பொருந்தும். மண்டலத்தை போலவே சிகிச்சையை எடுத்துக்கொள்வதற்காக உங்கள் மண்டலத்தை மாற்றினால் நீங்கள் இணை கட்டணத்தை தாங்க வேண்டியிருக்கும். பாலிசியை வாங்கும் போது குறைந்த பிரீமியம் செலுத்துவதற்காக வாடிக்கையாளர்கள் இணை கட்டணத்தையும் தேர்வு செய்யலாம். எனவே அடிப்படையில் வெவ்வேறு கொள்கைகளில் இணை பணம் செலுத்துவதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். நன்றி மாமா கியானி. இதையெல்லாம் பற்றி சுரேஷ்ஜிக்கு விளக்குவேன். மேலும் ஏதேனும் சந்தேகம் அல்லது தெளிவுபடுத்தல்கள் ஏற்பட்டால் உங்களை மீண்டும் அழைப்பேன். நிச்சயமாக. உங்கள் மற்றொரு வெற்றியை கொண்டாட இன்றிரவு சந்திப்போம். எல்லாம் மிகச் சிறந்தது. மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான்ஷலாவில் காத்திரு. பிபி பார்ட்னர்ஸ். மேலும் ரிஷ்டா பரோஸ்கா.